Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்பராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான ராசிக்கு 3வது இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்கார். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலக்கம் என்பது இருக்கும். ஏன்னா 2ல் குரு இருக்கும் பொழுதே வாழ்க்கையில் பல்வேறு விதமான இன்னல்களையும் சவால்களையும் கடந்து வந்துட்டு இருந்துமே, இப்போ 3ல் குரு பகவான் மறைஞ்சிட்டாரே, ஸோ இதால் ஏதாவது ஒரு எதிர்மறையான பலன்கள் எங்களுக்கு ஏதாவது ஏற்படுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை நிச்சயமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா மேஷம் என்பது ஆடுன்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே ஆடுன்றது பசுமையான சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் நீங்கள். அதுவும் இலகன மனசு இருக்கும், அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிட்ற குணம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா ஒரு ஆள் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் வலியும் இவங்களால தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்கள நம்ம விட்டு கொடுக்க முடியாத மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்குள்ள பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ராசி மேஷ ராசின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு 3ல் குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை எல்லாத்தையும் பார்க்குறாருங்க. அதில் முதல் பார்வையாக குரு பகவான் 7வது இடத்தை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடத்தை மேஷராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமுமே, கடந்த காலத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் அறுத்து சுப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். கடந்த கால மேஷராசிக்காரர்கள் நம்ம யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் சரிதான், இல்லற வாழ்க்கையில் பெருசாக ஒரு சந்தோஷம், பெருசாக ஒரு நிம்மதி, பெருசாக ஒரு அந்யோன்யத்தோடு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கவே முடியாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் அன்பையும் காதலையும் கொடுத்திருந்தா கூட அது உங்களுக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை தான் உருவாக்கி இருக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ இந்த குருப்பாறை வரும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் இறைவனுடைய அருளோடு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களில் யாராவது காதலிப்பவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் கைகூடக்கூடியதாக இருக்கும். பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவியர் எல்லாருமே இந்த பீரியடில் நிச்சயமாக ஒன்று சேருவீங்க. சார் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு சார், இந்த விவாகரத்து ஏதாவது பல சிக்கல்களை உருவாக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்கலாம் உங்களுக்கு சாதகமான பல தீர்ப்புகளை பெற்றுத்தரும். ரொம்ப முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு சம சப்தம பார்வையாக 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 9 குரு பார்த்துச்சுன்னா, முன்னாடி சொல்லுவோம், ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடம் எல்லாம் சொந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனைக்கும் இறைவனுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் ஏதாவது மேஷராசிக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 11 மாதத்தில் அந்த காரியங்கள் தடை இல்லாத நடக்க போகுது. சார் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸுக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் சார் அப்படின்னா இறைவன் புண்ணியத்தில் அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தகப்பனார் வழியில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது சார், பூர்வீகத்தில் வீடு கட்ட முடியல, பூர்வீக சொத்து பத்து பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது, அல்லது அந்த வீட்டுக்கே போக முடியல, நான் ஒரு வனவாசமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன், அப்பாவை பிரிஞ்சிருக்கேன், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன், தம்பி தங்கச்சிகளை பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் சார், என் குடும்பத்தோடு எப்போ நான் சேருவேன் அப்படின்னு இயங்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஒரு மிகச்சிறந்த பலனை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ மேஷராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கலாம், ஒரு திடீர் யோகமும் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஒரு திடீர் பணவரவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீருங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலையில் இருந்து வந்த அழுத்தம், கிட்டத்தட்ட பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக மேஷராசிக்காரர்கள் ஒரு இடத்துல தெளிவான வேலையில் இருந்திருக்க முடியாது. மிஞ்சியே ஒரு வேலையில் நான் இருந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நீங்கள் கௌரவத்துக்கு தான் அந்த வேலை செஞ்சுருக்கணுமே தவிர பெருசாக ஒரு சந்தோஷத்துக்காக நான் வேலையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு சரியாக போகுது.
ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய பட்டம் கிடைக்கும், புதிய பதவி கிடைக்கும், புதிய பெயர் கிடைக்கும், புதிய புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய சாதக பலன்களை பெற்றுத்தரும். குறிப்பாக 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய லாபஸ்தானமான 11வது இடத்துக்கு வந்திருக்கார். ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கப்படி 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். பொதுவாக ராகுக்கு எதுக்கு சொந்த வீடு கிடையாது, எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்குரிய பலனை தரும். இப்போ சனியும் ராகுவும் சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக எதிர்பார்த்திராத மிகப்பெரிய பணவரவு மேஷராசிக்கு இருந்தே தீரும். சார் நிறைய இழந்துட்டு நாங்கள் ஏற்கனவே 6ல் கேது இருக்கும் பொழுது பண்ணாத செலவுகள் இல்லை, வாங்காத கடன் கிடையாது சார், பார்க்காத வைத்தியம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளோடு பணத்தை நீங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய விரய செலவுகள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய காலமாக மேஷராசிக்கு வருங்க. வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க, ஒரு இடம் வாங்குறதுக்கு 10 ரூபா செலவு பண்ணலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு 10 ரூபா செலவு பண்ணலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களில் உங்களுடைய காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அனுகூலத்துக்குரிய அமைப்பை இறைவன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய 6வது வீட்டில் இருந்த கேது 5வது இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கு. 6ல் கேது இருக்கும் பொழுது உடல் ரீதியா மன ரீதியா பல சவால்களை கொடுத்தது. ரொம்ப எமோஷனலா உடஞ்சு போயிருந்தீங்க மேஷராசிக்காரர்கள். உறவுகளால் ஏமாற்றம், சொந்த பந்தத்தில் ஏமாற்றம், பழக்க வழக்கத்தில் ஏமாற்றம், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இதெல்லாம் தெரியலையேன்னு சொல்லி பல விஷயங்களை நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாம் கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு மாறப்போகிறது. கடவுள் புண்ணியத்தில் எதிரிகள் எல்லாமும் உங்களை விட்டு விலகுவார்கள். விலகிய உறவுகள் எல்லாம் உங்களை தேடி தானாகவே வரும். 6ல் கேது இருக்கும் பொழுது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, கடன் நெருக்கடிகள் எல்லாத்தையும் நீங்கள் படிப்படியாக அடைப்பீங்க. எந்த விஷயத்தில் மேஷராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5வது இடத்துல கேது வந்திருக்கிறதுனால ஸோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம். கல்யாண வயசில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கல்யாண விஷயத்துக்கு 1க்கு 4 தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் வரன் பார்க்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஒரு டீனேஜில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியான மேனரில் பேசி அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 1.5 வருஷத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் கஷ்டங்கள் ஏற்படும். குழந்தை பிறந்திருக்கு சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்க விளையாடுறது போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு 3ல் குரு மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பேசுபவர்களிடத்திலும் பழகுபவர்களிடத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க. 3வது நபர்களால் தேவையில்லாத மன உளைச்சல்களும் அழுத்தங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி நான் தொடங்கணும்னு விருப்பப்படுறேன், எந்த டைமில் அதை நம்ம செய்யலாம், எந்த டைமில் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு கூர்ந்து 2026வது வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 3ல் மறைஞ்சிருக்கக்கூடிய குருவோட தாக்கம் என்பது குறைய ஆரம்பிக்கும். ஸோ குரு பகவான் அடுத்தது 4வது வீட்டை நோக்கி நகர்ந்து அது கிட்ட போகும்பொழுது உச்ச வீட்டு கிட்ட போயிட்டாலே உங்களுடைய வாழ்க்கை என்பது உச்சத்தை தொடக்கூடியதாக இருக்கும். ஸோ பொதுவாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக எதிர்வரக்கூடிய வருடம் அமைய காத்திருக்கு. ஸோ எந்த வழிபாடுகளை செஞ்சால் மேற்கூறிய எதிர்மறையான பலன்களிலிருந்து மேஷராசிக்காரர்கள் தன்னை காத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான், அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்திலே ஒரு குன்றில் இருக்கக்கூடிய கோவில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த முருகனை போயிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல் விளக்கை வாங்கி மனமுருக வேண்டிக்கிட்டு அந்த முருகன்கிட்ட உங்களுடைய மனக்குறைகளை பாதத்தில் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும். ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசுதான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமே அருண்குமார். நன்றி,
வணக்கம்.